இன்றைய புனிதர் செப்டம்பர் 20 கொரியாவின் தியாகிகள். கொரியா தேசத்தில் கிறிஸ்துவை மறுத்ததால் கொல்லப்பட்ட ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொரியாவிற்கு ஒரு தனித்துவமான பாணியில் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலத்தின் அறிவு ஜீவிகள் உலகத்தை பற்றி அறிய ஆர்வமாக சீன தலைவருக்கு கொரியாவின் தூதரகம் மூலம் வாங்கப்பட்ட சில கிறிஸ்தவ புத்தகங்களை கண்டுபிடித்தனர். ஒரு கொரிய நீசியன் ஹுவான் கத்தோலிக்க மதத்தை படிக்க 1784 பெய்ஜிங்கிற்கு சென்று பீட்டரிடம் ஞானஸ்தானம் பெற்றார். கொரியாவுக்கு திரும்பிய அவர் பலரை மதம் மாற்றினார். 1791 இந்த கிறிஸ்தவர்கள் திடீரென்று வெளிநாட்டு துரோகிகளாக கருதப்பட்ட போது பீட்டரியன் மதமாற்றம் செய்தவர்களில் 2 தியாகிகளானார்கள். பால் யூன் மற்றும் ஜாக் குயின். அவர்களின் விசுவாசம் நீடித்திருப்பினும் சீனரான ஜேம்ஸ் சியோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு கொரியாவிற்குள் நுழைந்தபோது 4000 கத்தோலிக்கர்கள் அவரை வரவேற்றனர். தந்தை சியோ 1801 வரை கொரியாவில் பணிபுரிந்தார். அவர் அதிகாரிகளால் கொல்லப்பட்டார். 3 தசாப்தங்களுக்கு பிறகு கொரியாவின் பிரிக்சர் அப்போஸ்தலிக் போப் லியோ 12 அவர்களால் நிறுவப்பட்டது. அவர் கொரியாவிலிருந்து விசுவாசமுள்ள கத்தோலிக்கர்களால் கடத்தப்பட்ட கடிதத்தை பெற்ற பிறகு 1836 மான்சிகர் லாரன்ஸ் இம்பர்ட் கொரியாவிற்குள் நுழைய முடிந்தது. அவர்கள் 1839 வரை அங்கு வேலை செய்தனர். அதன் முதல் துன்புறுத்துதல் ஆரம்பிக்கப்பட்டது. ஐரோப்பிய பாதிரியார்களின் தியாகத்தை கொண்டு வந்தது. பாதிரியார் பதவிக்கான இளம் கொரிய வேட்பாளர்கள் மக்காவுக்கு நியமனம் செய்ய அனுப்பப்பட்டனர். முதல் பூர்வீக பாதிரியார் ஆண்ட்ரூ கிம் டே கோன் 1845 கொரியாவிற்கு திரும்பினார். கடுமையான துன்புறுத்துதலை தொடர்ந்து கத்தோலிக்கர்கள் மலைகளுக்கு ஓடிவிட்டனர். 1864 ஒரு புதிய துன்புறுத்துதலின் காரணமாக 2 பிஷப்கள், 6 பிரெஞ்சு மிஷனரிகள், மற்றொரு கொரிய பாதிரியார் மற்றும் 8000 கொரிய கத்தோலிக்கர்களின் உயிரை கொன்றார்கள். 1839 மற்றும் 46, 67 கொரிய தியாகிகள் 1984 போப் 2 ஜான் பால் அவர்களால் கொரியாவில் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர்.